இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு நம்ம தமிழில் வந்து ஒரு நார்மலாக பேசும்போது நம்ம நிறைய விஷயம் பேசுவோம் இல்லையா? ஸோ அதே போன்ற ஒரு நிகழ்வு தற்போது நடந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனிர் அவர் வந்து அமெரிக்கா செல்ல இருக்கிறார். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய விமானம் அமெரிக்காவில் போய் வந்து தரையிறங்கியிருக்கும். ஜூன் 14ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய US ஆர்மி 25th ஆனிவர்சரியில் சிறப்பு விருந்தினராக வந்து அசீம் முனிர் பங்கேற்கிறார். இதுதான் வந்து அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி எதை உணர்த்துது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அந்த தாக்குதலுக்கான மூளையாக இருந்தது யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும்னா அது நிச்சயமாக அசீம் முனிரை தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபரை அமெரிக்கா தற்போது அவங்க நாட்டுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு செய்தியை குறிப்பாக இந்தியாவுக்கு உணர்த்துது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது வாஷிங்டன் அரசாங்கம். தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், 2 நாடுகளுக்கும் இடையில நாங்கள் வந்து சீஸ்ஃபயர் வந்து அறிவிச்சிட்டோம். சீஸ்ஃபயர் வந்து நாங்கள் வந்து 2 நாடுகளையும் பேசி சமாதானப்படுத்திட்டோம், இனிமே எந்த சண்டையும் வராது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ட்வீட்டை வந்து பதிவு செய்து அதே நாள்ல இருந்து இந்த கேள்வி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. ஏன் பாகிஸ்தானை அமெரிக்கா இந்த மாதிரி வந்து தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ICUவில் இருந்த பாகிஸ்தானை அடிச்சு, குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஸ்ட்ரைக்கு 9 இடத்துல நடந்த ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய விமானப்படை தளத்தில் 11 இடத்துல நடந்த ஸ்ட்ரைக்கு, இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக அடுத்து வந்து நம்மளுடைய கடற்படை வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு இருந்த ஒரு சூழல்ல அமெரிக்கா தலையிட்டு பாகிஸ்தானை வந்து காப்பாற்றியது. அப்பவே நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ல நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஆக்சிஜனை வழங்கி இருக்கிறது. இந்த தாக்குதலை மட்டும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடத்தியிருந்தா பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்திருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. இது நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் மட்டும் சொல்லலை, பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவுடைய தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆபரேஷன் சிந்தூரை மட்டும் இன்னும் ஒரு 7 நாட்கள் வந்து இந்தியா நடத்தியிருந்தது அப்படின்னா தனி பலுச்சிஸ்தான் என்கிற நாடு பிறந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆபரேஷன் சிந்தூர் எந்த அளவு கடுமையாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞைகள் தான் இது எல்லாமே. ஸோ இது எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழு மூச்சில் இந்த அமெரிக்காவுடைய அரசாங்கம் தொடக்கம் முதல் இருந்தது அப்படிங்கிறது வலுத்த ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்பியது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த அசீம் முனிர் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் அசீம் முனிரை வந்து அமெரிக்கா அரசாங்கம் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் என்ன? அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அரசாங்கத்துடைய திட்டம் என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல இந்த அசீம் முனிர் வந்து பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, நாம வந்து பாகிஸ்தானிகள், நாம வந்து பாகிஸ்தான், அதாவது ப்ரௌடு பாகிஸ்தான், நாம வந்து இந்தியர்கள் மாதிரி கிடையாது, நமக்குன்னு ஒரு தனி அடையாளம், நமக்குன்னு ஒரு தனி இது எல்லாமே வந்து இருக்கு, நம்மளுடைய மதம் அப்படி இப்படின்னு வந்து அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து மூளை செலவை செய்யும் விதமாக, குறிப்பாக இந்தியாவுக்கு திருப்பும் விதமாக ஒரு நாட்டின் இராணுவ தளபதி பொது நிகழ்ச்சியில வந்து பேசக்கூடிய பதிவா ஆயிருக்கு. இப்போ இருக்கும் அந்த வீடியோஸ் வந்து எல்லா இடத்துலையுமே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு நபர், பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்க உடனே கேட்கலாம், பெஹல்காம் தாக்குதலுக்கு அந்த 4 தீவிரவாதிகள் தானே காரணம், அதுக்கப்புறம் லஷ்கர்-இ-தொய்பா ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் தானே. இதுல ஒரு சில பேர் கேட்பாங்க, ஏன் பாகிஸ்தான் தளபதியை சொல்றீங்கன்னு. அந்த திட்டத்தை வந்து அனுமதித்தது யார்? அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த போகுதுங்கிறது ISIக்கு தெரியாம இருந்திருக்குமா? ISIயவே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு பேரலா வச்சிருக்கக்கூடிய அசீம் முனிருக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடக்காம இருக்குன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்தியா தாக்குதல் நடத்திய பிறகு ஒரு தீவிரவாதிக்கும் போய் ராணுவ மரியாதை செலுத்தி மசூத் அசார் குடும்பத்துக்கு இறந்து போன 14 பேருக்கு தலா 1 கோடின்னு அறிவிச்சது யார்? இதே அசீம் முனிர் தலைமையிலான அரசாங்கம் தானே.
ஸோ இவங்க வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறார்கள்ங்கிறத தாண்டி தீவிரவாதிகளை இயக்குவதே அவர்கள் தான் அப்படின்னு பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே. இவ்வளோ விஷயங்கள் தெரிந்திருந்தும் அந்த வெள்ளை மாளிகையோடைய அமெரிக்க அரசாங்கம் இது எதையுமே காதில் வாங்காமல் இந்தியர்களுடைய உணர்வு என்ன, இந்திய அரசாங்கத்துடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது எதையுமே யோசிக்காம இந்த அசிம் முனிரை வந்து கூப்பிட்டு வச்சு வந்து விருந்தினராக உட்கார வச்சிருக்காங்க. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு வந்து பல செய்திகள் வந்து தெரிய வருது. அதுவும் குறிப்பாக அவங்களோட இன்டர்நேஷ்னல் மீடியாஸில் அவங்க ஒரு செய்தியை வந்து இப்போ வந்து சுத்த விட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து கூப்பிட்டுருக்கு, அவரை கூப்பிட்ட விட்டு என்ன பேச போகிறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் இந்தியா இந்த இரு நாடுகளுக்கும் எதிராக பாகிஸ்தான் மண்ணிலிருந்து ஏவப்படக்கூடிய இந்த தீவிரவாதத்தை தடுப்பதற்காக அமெரிக்க அரசாங்கம் பேச போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதையாவது நம்புற மாதிரி இருக்கா? அதாவது கேட்குறவன் வந்து கேனையாக இருந்தால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நினைப்பா. பாகிஸ்தானுடைய அந்த அரசாங்கம், பாகிஸ்தானுடைய அந்த இராணுவ தளபதி இவர்கிட்ட போய் வந்து நீங்கள் இந்தியா மேலே தாக்குதல் நடத்தாதீங்க, உங்கள் தீவிரவாதிகள்லாம் கொஞ்சம் வந்து தட்டி வைங்க, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தாதீங்க, உங்கள் தீவிரவாதிகள்லாம் கொஞ்சம் தட்டி வைங்க அப்படின்ட்டு அமெரிக்க அரசாங்கம் பேச போதான். இதை உடனே கேட்டுக்கிட்டு ஓகே நம்ம செஞ்சுருவோம், நீங்கள் சொல்லிட்டீங்களே அதுக்கு அப்படியே செஞ்சுருவோம் அப்படின்னு தலையாடிட்டு அவர் வரப்போறாரா? இது எல்லாமே ஒரு ட்ராமா, வெளிப்படையாக நடக்கக்கூடிய ட்ராமா. நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக வந்து இருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு வரக்கூடிய விஷயங்கள் இதுல இருந்து வந்து அம்பலமாயிருக்கு. இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் வந்து கிளம்பி இருக்கிறார் அவங்க ஊரில். ஜெஃப்ரி ஷாக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு எக்கனாமிஸ்ட். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஒரு ஒப்பீனியன் மேக்கர், அமெரிக்காவுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் மேக்கர். அவர் வந்து ஒரு பாட்காஸ்டில் பேசும்போது சொல்கிறாரு, இந்தியாவை வந்து தட்டி வைக்கணும் அப்படிங்கிறார். இந்தியாவை அமெரிக்கா தட்டி வைக்கணும், ஏன்னா அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து தட்டி வைக்கணும்ல அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறார். இது வெறும் அந்த ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒப்பீனியன் மேக்கரோட கருத்து கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய அரசாங்கத்தின் ஒரு கருத்து. அமெரிக்கா வரும் காலங்களில் என்ன மாதிரியான ஒரு மனோபாவத்தோட வந்து இந்தியாவை அணுக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. ஸோ இப்போ இவர் சொல்லியிருக்க இந்த இந்தியாவை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன கருத்தையும் அசிம் முனிரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து இப்போ அமெரிக்கா வந்து அழைத்திருக்கிறதையும் ஒப்பிட்டு பாருங்கள், நமக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் கடந்து இவங்க வந்து அசிம் முனிரை அழைத்ததுக்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம் வந்து பலுஜிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து குறிவச்சு அமெரிக்கா தொடர்ச்சியான நகர்வுகளை இருக்கிறாங்கன்னு நம்ம வந்து ஒரு விரிவான ஒரு பதிவை போட்டிருந்தோம். ஒரு வெள்ளை மாளிகை, ஒரு வெள்ளைக்கார அதிகாரி நேரடியாக பலுஜிஸ்தானுக்கு வந்து அங்கே ஆய்வு செய்து அந்த பலுஜிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல் ரிசோர்ஸஸோடைய தன்மை அப்படிங்கிறது என்ன, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டு நேரடியாக அமெரிக்காவுடைய அரசாங்கத்திற்கு வந்து சென்று சேர்ந்திருக்கிறது. ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாமே வந்து சைனா கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு பலுஜிஸ்தானா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படின்ட்டு வந்து அமெரிக்கா திண்ணமாக நம்புது. அதை தாண்டி இந்தியாவையும் நம்ம இந்த சவுத் ஏஷியா இந்த பாலிடிக்ஸில், ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம இந்தியாவை வந்து தட்டி வைக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் நமக்கு வேணும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து உதவுது. ஓகே, நம்ம இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா செஞ்ச அந்த விஷயங்களை கொஞ்சம் ஒன்னொன்னா பார்ப்போம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இந்த அமெரிக்கா அப்புறம் வந்து அமெரிக்கா பாகிஸ்தான்ங்கிற இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப தெளிவாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. முதல் விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு சீஸ்ஃபயர் பண்ணது. ரெண்டாவது விஷயம், அவங்களுடைய அந்த பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் பேஸில் வந்து இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு நியூக்ளியர் லீக் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து பாகிஸ்தான் வான்வெளியில் பறந்த அமெரிக்க விமானம். 3, அவங்களுடைய கிரானா ஹில்ஸ், அதாவது நியூர்கான் பேஸ் அப்படிங்கிறது முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டே வந்து ரிவீல் பண்ண ஒரு விஷயம். 4, கடந்த காலங்களில் குறிப்பாக வந்து கிளின்டனுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரம் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அமெரிக்காவுடைய உதவியோடு அமைச்சு கொடுத்தது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸில் வெளிவந்த அறிக்கை. இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக எதை உணர்த்துது அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான காரியம் தான் இது எல்லாமே.
ட்ரம்ப் வந்து உடனே நிறைய பேர் யோசிக்கலாம். ட்ரம்ப் கடந்த காலங்களில் வந்து குறிப்பாக அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்மில் அவர் வந்து பாகிஸ்தானுக்கான காசெல்லாம் நிறுத்தினாரே, இந்த யூஎஸ் எய்டுன்னு சொல்லக்கூடியதுலேருந்து காசெல்லாம் நிறுத்தினாரே அப்படின்னு சொல்லிங்க. காசெல்லாம் நிறுத்தினாரு, ஆயுதங்களை நிறுத்தினாரா? தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் ஆகட்டும், நம்ம வந்து ஒரு அமெரிக்காவுடைய ஒரு ரேடார் சிஸ்டத்தை பாகிஸ்தான்லேருந்து செயல்பட்ட ஒரு ரேடார் சிஸ்டத்தை நாம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் உடைச்சிருக்கோம். அது சம்மந்தமான சேட்டலைட் இமேஜஸும் வெளில வந்துச்சு. ஸோ இது எல்லாமே எதை உணர்த்துது? இது எல்லாமே பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு, பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த ரவுடி நமக்கு தேவை. இந்த சவுத் ஏஷியாவில் நம்ம ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம வந்து ரிலவெண்ட்டாக இருக்கணும்னா அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக அமெரிக்க அரசாங்கம் வந்து உணர்த்துது. இப்போ பாருங்க, இதற்கு ஒரு முக்கியமான ஒரு பதிலடி அப்படிங்கிறது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஜெய்சங்கர் அவர்கள் குதிர்க்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. அவர் 2 விஷயத்தை சொல்லியிருக்கார். அமெரிக்கா முழுக்க ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு சுயநலத்துடன் தான் ஒரு டீலையும் வந்து பேச வராங்க. அவங்க வந்து பேசுறாங்க, அமெரிக்கா அப்படி செய்யுது அப்படின்னா நாங்களும் அப்படிதான் செய்வோம் அப்படின்ட்டு வந்து தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவர் சொன்னது அப்படிங்கிறது வெறும் ட்ரேட் டீல் சம்பந்தமாக மட்டும் நினைக்க முடியாது. எல்லா விஷயத்துக்குமான ஒரு பொருள் அப்படிங்கிறது அதோட ஆழத்தில் வந்து புதைந்திருக்கு. 1. 2வது, இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் வந்து முன்னெடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக வந்து முன்னெடுத்தது அப்படின்னா அதற்கு காரணமான தீவிரவாதி எவ்வளவு டீப்ல இருந்தாலும், பாகிஸ்தானுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அந்த தீவிரவாதியை விடமாட்டோம் அப்படின்ட்டு வந்து ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்மளுடைய இந்த பவுண்டரிஸ் வந்து ரொம்ப தெளிவாக வந்து வரையறுக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நாம் அணுகிறதுல நம்மளுடைய முக்கியமான எல்லா விஷயங்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து எப்படி வந்து நோ பீஸ் நோ வார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கடந்து இப்போ வந்து, அதாவது போரும் இல்லை அமைதியும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடை வந்து தள்ளி வச்சுட்டு போருக்கு தயார் தீவிரவாதத்துக்கு எதிரான போருக்கு தயார் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஸ்டாண்டை நோக்கி இந்தியா நகர்ந்து இருக்கிறது. இதை தான் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து உணர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது டிப்ளமேட்டிக்கா, அதே மாதிரி வந்து பங்களாதேஷை மையப்படுத்தி எந்த மாதிரி இந்தியா நகரப்போகுது அப்படிங்கிறத நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த அசிம் முனீரோட விசிட் வந்து வெறும் பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான், இந்தியாவோட நிற்க போகிறதில்ல. இது பங்களாதேஷ் வரை நீளப்போகுது. ஏன்னா பங்களாதேஷில் அமெரிக்க அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு பின்னாடியும் அதை செய்து குடிக்கக்கூடிய இடத்துல ஐஎஸ்ஐ இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக ஒரு சில விஷயங்களை வந்து பார்ப்போம். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சைனாவுடைய FTC 2000G ஃபைட்டர் ஜெட், இதை வந்து மியான்மரில் இருக்கக்கூடிய அந்த ரெபல் குரூப் வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் சைனாவுடைய ஆயுதங்கள், சைனாவுடைய இந்த ஃப்ளைட்லாம் வந்து எந்த லட்சணத்தில் வந்து இயங்குச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து பிரம்மோஸ் எல்லாம் வந்து நாங்கள் தடுக்கிற அளவுக்குலாம் எங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்னு சைனா வந்து ஒத்துக்கிட்டதை பார்த்தோம். இப்போ வந்து மியான்மருடைய ஒரு ரெபல் குரூப், ஆர்மி கூட கிடையாதுங்க, ஒரு ரெபல் குரூப் வந்து FTC 2000G அப்படிங்கிற அந்த விமானத்தை வந்து வீழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பாகிஸ்தான் தொடர்பாக வரணும் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து இன்னும் 20% வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்தமாக அந்த மிலிட்ரி ஸ்பெண்டிங் வந்து அதிகரிச்சிருக்கு. எதுக்கு அதிகரிச்சிருக்காங்க? இந்தியாவுக்கு எதிராக இந்தியா எந்த நேரத்திலும் தாக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு மைண்டில், அந்த ஒரு விஷயத்தை கருதி அவங்க வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், IMFல இவங்க கடன் வாங்கும்போது இவங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் இப்போ இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க? ஒன்று, தீவிரவாதியோட குடும்பத்துக்கு வந்து காசு கொடுக்க வேண்டியது, இன்னொன்று மிலிட்ரிக்கு வந்து ஜாஸ்தியாக காசு கொடுக்க வேண்டியது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, குறிப்பாக இந்த சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கன்சர்னுமே அந்த அரசுக்கு கிடையாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாகவே வந்து தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், பாகிஸ்தானோடைய இந்த 3 மிலிட்ரி சைட்ஸு அங்கே வந்து இந்த இந்தியா நடத்திய தாக்குதலில் வந்து ஹெவியான டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய இந்த பிளாஸ்டிக் நீலப்பாயை போட்டு வந்து மூடுற பணியை வந்து அவங்க வந்து ஈடுபடுறாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க இந்த சேட்டலைட்டை வச்சு படம் பிடிச்சி காமிச்சிடுறாங்க. இதை பாருங்கள், இது வந்து பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சேட்டலைட் இமேஜஸ் வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பெரிய பெரிய நீலப்பாய்களை போட்டு மூடும் வேலையை பாகிஸ்தான் வந்து செஞ்சிருக்கு. பாகிஸ்தான் இதை செய்யலாம். பெரிய பெரிய பாய் என்ன, தார்பாய் போட்டு மூடலாம், மண்ணை போட்டு மூடலாம், எதை போட்டு வேணால் மூடலாம். ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் படு மோசமாக தோற்றது அப்படிங்கிறதை நிச்சயமாக வரலாறு சொல்லும். அதை வந்து
அமெரிக்க அரசுடைய உதவியோடு நம்ம மூடி மறைச்சிடலாம், அமெரிக்காவுடைய பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நம்ம என்ன விஷயம் வேணால் செய்யலாம் அப்படின்னு வந்து பாகிஸ்தானுடைய அரசாங்கம் நினச்சாங்க அப்படின்னா அதற்கான பதிலடியும் இந்தியா நிச்சயமாக தரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய கருத்துலேருந்து நாம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.